அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான நான் மாடுலர் கிச்சன் தான். நாங்கள் 2 ஹவுஸில் தான் இருக்கோம். வேணுங்கிற திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய திங்ஸ் இருக்காது என்கிட்ட. கவுண்டர் டாப்பில் ஒரு கெட்டில் வச்சுருக்கிறேன். என்னோடய கேஸ் ஸ்டவ் இருக்குது. இதில் பின்னாடி இடிக்கல், அப்புறம் ஒரு ஆர்கனைசரில் பீலர், லைட்டர், ஃபில்டர், இடுக்கிலாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் புளி, நைஃப் செட்டு, உப்பு, அப்புறம் கல் உப்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 16 கண்டெய்னர் செட் இருக்குது. அதில் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய், மஞ்சத்தூள், சீரக பொடி, பெருஞ்சீரக பொடி, மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கீழே வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி, அப்புறம் பிரியாணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூளும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி இது ஜக்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஆர்கனைசரில் விம் லிக்விடு, கொலினு, ஹேண்ட் வாஷு, சோப்பு, ஒரு வைப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் பாத்திரம் கழுவி போடுற ஒரு பேஸ்கெட், அப்புறம் கிச்சன் கிளாத் இருக்குது. அப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் ரைட் சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது. அப்புறம் மிக்ஸி ஜாரு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் அடை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கிளாஸு, அப்புறம் பின்னாடி வந்து பருப்பு பொடியும் மிளகாய் பொடியும் வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் பட்டாணி கடலை, அப்புறம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு, சாம்பார் பருப்பு வரும், காலியாகிடுச்சு, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, தேயிலை, சீனி, நாட்டு சக்கரை வரும், இல்லை வெல்லம். அப்புறம் இதில் நிலக்கடலை போட்டு வைக்கணும், பொட்டுக்கடலை, அப்புறம் தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, இதில் மல்லி, இதில் சுக்கு, இதில் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அது சாக்கோஸ் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் ஹெல்த் மிக்ஸு, இதில் மில்க் பவுடர், அப்புறம் ஒரு ஆர்கனைசரில் சால்ட் அண்ட் பெப்பர், கீ, அப்புறம் காயப்பொடி, அப்புறம் இது ஃபுட் கலரு, அப்புறம் அதில் ஜாதிக்காய், யூகாலிப்டஸ் ஆயில், அப்புறம் இது தோசைக்கு தடவக்கூடிய ஒரு இது, அப்புறம் இதில் காயின் போட்டு வச்சுருக்கேன், நான் தான் பெயிண்ட் பண்ணுவேன். அப்புறம் தீப்பெட்டி. அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் ஸ்பூனு, ப்ரஷ்ஷு, சிசர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம், கேஷ்யூ, கிஸ்மிஸ். அப்புறம் வந்து ஆயில் பாஸ்கெட்டில் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து பொரிச்ச எண்ணெய் போடுறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மைதா, அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன். இந்த வாளியில் காஷ்மீரி வத்தலும் போட்டிருக்கேன். அப்புறம் பின்னாடி இருக்க அந்த 4 பாட்டிலில் கோதுமை ரவை, பால் ரவை, கடலை மாவு, அப்புறம் சேமியா. அப்புறம் இதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸும் பச்சரிசியும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம், அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு, ரைஸ் குக்கர் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிழங்கு, உள்ளிலாம் போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி வாளி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாவும் மெஷரிங் ஸ்பூனும் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து மண் சட்டி, அப்புறம் இதில் வந்து ஸ்நாக்ஸ் போடுற பாட்டில், அதுக்கப்புறம் வந்து க்ரோசரிஸ் வந்து மிச்சம் வரும்ல, அது பிரித்த பாக்கெட்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாப்பரும் ஒரு ட்ரேயும் இருக்குது.
அப்புறம் கீழே வந்து அயன் கடாயெலாம் வச்சுருக்கேன், ஆப்பச்சட்டி, தோசைக்கல். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து இந்த சோப்பு, ஷர்ப்பு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம், அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷெலாம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சிலிண்டர் மேலே ஒரு இந்த கட்டிங் போர்டு, அப்புறம் குக்கர், தண்ணி குடம், அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜும் ஒரு ட்ரம்மும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மிக்ஸி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இந்த நெட் பேக்கில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு டேபிள் கிடக்குது, அதில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டூலு, அப்புறம் ஒரு வுட் ஸ்டாண்டில் கீழே வந்து இந்த பேனு, சாஸ் பேனு அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரி, இட்லி பாத்திரம், அப்புறம் வந்து இந்த வுட் ஸ்பூன்லாம் ஒரு இதுலேயும், கரண்டி, அப்புறம் ஸ்பூன்லாம் தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பாட்டிலில் வந்து புதினா போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஃப்ளாஸ்க்கு, பாட்டில்லாம் வச்சுருக்கேன். டட்கா பேனு, அப்புறம் இந்த கிரில் பண்ணுறதுலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஸ்டாண்டில் பிளேட்டு, ஸ்பூன்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த லிக்விடு, அதுக்கப்புறம் வினிகர், ஆயில், அப்புறம் அது கீழே வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன், டிஷ்யூ வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கதவுக்கு பின்னாடி எக் பாக்ஸும், அப்புறம் ஏப்ரானும், அப்புறம் வந்து குக்கிங் கிளாத்தும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.